வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை புளியகுளம் கிராமத்தில் ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய விநாயகராக கோடான கோடி விநாயக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் அருள்மிகு முந்தி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகருக்கு சதுர்த்தி விழா நடைபெற்றது. அருளும் அறமும் மிகுந்த கோவை மாநகர் புளியகுளத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரும் முக்கணங்களுக்கும் தலைவரான ஓம்கார பொருளாக விளங்குகின்ற விநாயகர் பெருமான் உலகெங்கும் காணாத வண்ணம் மிக பெரிய உருவம் கொண்ட முந்தி விநாயகர் திருநாமம் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். பக்த கோடிகள் அனைவருக்கும் வினைகள் அகற்றும் அருள்மிகு முந்தி விநாயகர் திருத்தாள் போற்றி திருவருள் பெற விநாயகர் சதுர்த்தி அன்று கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அருள்மிகு முந்தி விநாயகரை போற்றி வணங்கி அருளும் ஆசியும் பெற்றனர். மேலும் இவ்விழாவானது ஆவணி மாதம் 21ஆம் நாள் விநாயகர் வழிபாடு, இறை யானை பெறுதல், முத்தமிழ் போற்றும் முழுமுதற் கடவுளுக்கு முதற்கால வேள்வி துவக்கம் நடைபெற்று அன்று மாலை 8 மணி அளவில் நிறைவு வேள்வி மகா தீபாராதனை நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலை 3:30 மணிக்கு தேவேந்திரகுல அறக்கட்டளையின் தலைவர் அருணகிரிநாதன் உபயத்தில் விநாயகருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அப்போது தங்கவேல், காமச்சந்திரன், ஜம்முதர், மணிவாசகம், வேணுகோபால், திருமுடி, ராஜேந்திரன், துல்லா, நாராயணசாமி, நடராஜன், சுப்பிரமணி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் அதிகாலை 5:30 மணி அளவில் அருள்மிகு முந்தி விநாயகருக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அன்றைய நாள் முழுவதும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. விநாயகர் பெருமானை காண வரும் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. மேலும் இம்மாபெரும் நிகழ்வில் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் ஆசிய கண்டத்திலேயே உருவத்திலும் உயரத்திலும் மிக பிரம்மாண்ட விநாயக பெருமானை தரிசிக்க எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு பக்தர்களின் கூட்டம் அலை அலையாக வந்த வண்ணமே இருந்தது. காவலுக்கு வந்திருந்த காவல்துறையினர் சீரும் சிறப்புமாக வழிநடத்தி அனைத்து பக்த கோடிகளும் சிரமமின்றி விநாயகர் பெருமானை தரிசிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிறப்பு வாய்ந்தவையாகும். பச்சிலம் குழந்தைகள் முதல் படி ஏறி வர முடியாத முதியோர்களும் விநாயகர் பெருமானை தரிசித்து சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விநாயகர் பெருமானை தரிசித்துவிட்டு வெளியே வந்த பக்தர்கள் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர்.
வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் புலிகுளம் முந்தி விநாயகர் கோயிலேருந்து பேசுகிறோம். ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகர், 19 அடி 10 அங்குலம் 190 டன் ஒரே கல்லில் செஞ்ச விநாயகர். இன்றைக்கி அதிகாலை 3 மணிக்கு மகா கணபதி ஹோமம் யாகம் நடந்தது. அதன் பிறகு மகா அபிஷேகம், மகா அலங்காரம், ராஜ அலங்காரம் விநாயகர் நடந்திருக்கு. 2 டன் அளவுக்கு பூ மாலைகள் அலங்காரம், 40 கிலோ சந்தன காப்பு, அது ராஜ அலங்காரத்தோட விநாயகர் கம்பீரமாக உட்காந்துட்டுருக்காரு. காலையிலேருந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பக்த கோடிகள் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் வாங்க, எல்லோரும் தரிசனம் பண்ணுங்கள். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கூட்டம் ஜகஜோதியாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மணி இன்னும் இப்போ மணி 7:15 ஆச்சு. இப்போ கூட இன்னும் கூட்டம் கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் விநாயகர் பார்க்க எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. நீங்களும் வாங்க, எல்லோரும் விநாயகரோட அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம். ஓகே. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். கோயம்புத்தூரில் ஆவாரம்பாளையத்துலேருந்து புளியங்குளம் விநாயகர் கோயிலுக்கு கிட்ட 5 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக இருக்குது. வேண்டிக்கிட்ட அனைத்துமே சிறப்பாக நடக்குது. பிரார்த்தனை வச்ச அனைத்து மக்களுமே வழிபடுறாங்க. மிக மிக சிறப்பாக இருக்குது. அருமை. கோவை புளியகுளம். நாங்கள் இந்த ஊர் தான். இங்கே எப்போ சிறப்புகள் இருக்குது. நிறைய அந்த விநாயகரை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லலாம். இந்த விநாயகருடைய இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய சிறப்புகள், நிறைய கூட்டங்கள் வரும். கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து 13 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் வருவோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் அல்ல, எல்லா விசேஷ நாட்களையும் வருவோம். அது இல்லாமல் எங்கள் கல்யாண நாள், தம்பி பிறந்த நாள், எல்லா நாள்லையும் இங்கே எல்லா பூஜைகளும் பண்ணுவோம். சிறப்புகள் நிறையா இருக்குது. எல்லோரும் வாங்க, இந்த விநாயகரோடைய அருள் பெறுங்க. பேர் பாரதி. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் தான் தங்கியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நல்ல அலங்காரமாக நல்ல அழகாக இருக்குது. நாங்கள் என் பிள்ளைங்களோட வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு தரிசனத்துக்காக. கூட்டம் இந்த வருஷத்துக்குள்ள அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. நாங்கள்லாம் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். புலிகுளம் விநாயகர் கோயில் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைமிங்கும் போது ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சாமி பார்க்குறது. வணக்கம், என்னோடய பேர் சரஸ்வதி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தான் வர்றோம், புளியகுளத்துலேருந்து தான் வர்றோம். வருஷம் வருவோம் கண்டிப்பாக. இங்கே மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து இங்கே வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா விநாயகர் அலங்காரம் அவ்வளோ அழகாக இருக்குது. மனசுக்கு அவ்வளோ குளிராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஊர் தான். இந்த ஊரில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்குங்கிறது எங்களுக்கு கோயம்புத்தூருக்கு, எங்கள் புலிகுளத்துக்கு பெருமை தான். எல்லோரும் வெளியூர்லேருந்து வர்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்து பார்க்கணும். நான் மோகன். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம். இந்த விநாயகர் ஏசியாவிலே பெருசுன்னு சொல்லியிருந்தாங்க. சிறப்பான அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நிறைய க்ரௌடாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. என் பேர் ராதிகா. எங்கள் வீட்டுக்கார் பேர் காளிதாஸ். நாங்கள் இந்த ஊர் தான். கோயில் எப்போவுமே புளியகுளம் மாரியம் விநாயகர் கோயில் எப்போவுமே சிறப்பு வாய்ந்தது. எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப அலங்காரம் அதிகமாக இருக்குது. மக்கள் கூட்டம் எப்போவுமே அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் அதை விட அதிகமாக இருக்குது. சாமி அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அலங்காரம்லாம் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. அது நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோங்க. இந்த விநாயகர் ஆசியாவிலே பெரிய விநாயகர் சொன்னாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விநாயகரை தரிசித்தா ரொம்ப நம்மளுக்கு எல்லா நலனும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அலங்காரம் அதை விட சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையாகவே இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போகிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. எங்களுக்கு ரொம்ப அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்குங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த விநாயகரை கும்பிட்றதுக்காண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த விநாயகரை பார்த்ததுக்கு. இனியும் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வரணுங்க இவரை பார்க்குறதுக்கு. அதுக்காண்டி எங்களுக்கு குடிப்பினை அவர் கொடுத்துட்டே இருக்கணுங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் சுஜாங்க. இங்கே கோயம்புத்தூரில் ஒண்டிப்புதுலேருந்து வரோம். இவர் எங்கள் வீட்டுக்காரர், இவர் சங்கருங்க. இவர் என்னுடைய மகன் சாய்ச்சரன். நாங்கள் இங்கே ரெகுலராக வருவோம் கோயிலில். ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். இந்த பக்கம் எப்போ வரும்பாலும் இங்கே சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவோம்.
இதில் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா இந்த விநாயகர் வந்து வலம்புரி விநாயகருங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இடம்புரி விநாயகர் இருக்கும், ஆனால் இவர் வந்து வலம்புரி விநாயகர் கலசத்தோடு இருப்பாருங்க, அமிர்த கலசத்தோடு இருப்பாருங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க இது. எல்லாருக்கும் கேட்ட வரம் கேட்டபடி கொடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் அவ்வளோ அருமையான அலங்காரம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. எல்லாருக்கும் நல்ல தெய்வ தரிசனம், எல்லாருமே வந்து கோயில் கும்பிட்டுருக்காங்க. நல்ல கூட்டம், எல்லாமே அமைப்பாளர்களும் அவ்வளோ சிறப்பாக அமைப்பாக இருக்குங்க. எந்த இது இல்லாமல் தடங்கள் இல்லாமல் எல்லாருமே இனிமையாக தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குங்க, நிறைவாக இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. வணக்கம், நாங்கள் ஒண்டிப்பூர் வந்திருக்கிறோம். இன்றைக்கி காலையில் நான் வந்தேன், தரிசனம் என்னால் கொஞ்சம் பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இப்போவும் அதே அளவு க்ரௌட் இருக்குது. சாமி அலங்காரம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப நின்று பார்க்குற அளவுக்கு நல்லா வழிவகுத்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. சாமி அலங்காரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக ஒரு சாமி கும்பிட்டு ஒரு திருப்தியோடு வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப நன்றி. நாங்கள் மீனா ஸ்ட்ரீட்லேருந்து வரோம். சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டோம். ராஜ அலங்காரம் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். ராஜ அலங்காரம் சூப்பராக இருக்குது. நல்லா சாமி கும்பிட்டோம். திருப்தியாக வீட்டுக்கு போகிறோம். என் பேர் அபினேஷ், நான் ஹோப் காலேஜ்லேருந்து வரேன். எங்கள் டேடி மம்மி பேர் பேபி, அதுக்கப்புறம் நந்தகுமார். எனக்கு இந்த விநாயகரை ரொம்ப பிடிக்கும், நான் என்ன கேட்டாலும் தருவார். இந்த விநாயகர் அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்குது. கோயிலுக்கு நாங்கள் டெய்லி வருவோம். தேங்க்யூ. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.